ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும். ஆனால் எதை கண்டும் நீ அஞ்சாதே. உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். நேற்று எப்படி இருந்தாய், இன்று எப்படி இருக்கிறாய்? கொஞ்சமாவது உனக்கு வித்தியாசம் தெரிகிறதா? நான் உன்னோடு கைப்பிடித்து நடப்பதையும் உன் ஆழ் மனதில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என அறிவுறுத்தி கொண்டு இருப்பதையும் நீ உணர்கிறாயா இல்லையா? அந்த வித்தியாசத்தை எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. இதை நினைவில் கொள். நான் இரவு பகலாக இறைவனின் நாமத்தை சொல்வது என் குழந்தைகளாகிய உங்களின் நலனுக்காகத்தான். இந்த சாயியை நம்பியவர்களுக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகும். இது என் சத்திய வாக்கு. இந்த சாயியின் மார்க்கத்தில் நுழைந்தவர்கள் யாருமே வெறும் கையோடும் மனக்குறையோடும் இதுவரை சென்றது இல்லை, இனிமேலும் செல்ல போவது இல்லை. சாயியின் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்து பார். அதை விட்டு ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு காலும் வைக்காதே. எங்கே முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறதோ அங்கு பரிபூரணமாக நான் பிரசன்னமாகிறேன். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாது என்னை வழிபடு. எல்லா மங்களங்களும் விளையும். சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய், அதில் குறை இல்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையைப் போல அழுகின்றாய். அழாதே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சாஸ்வத்தம். இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கிறேன். என்னை நம்பு என் தங்கமே. எல்லாவற்றையும் மனதிற்குள் அடியில் புதைத்து வைராக்கியத்தோடு வலம் வா. நீ சாயின் குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை நான் அசைத்து பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நீ நல்ல நிலைமைக்கு வருவாய்.